السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحلال بين والحرام بين، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரியவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்து ஒழித்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வெற்றாக்கமே என்றென்றும் உண்டாகும். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே, எது ஹலால் எது ஹராம் என்பது குறித்த சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, மனிதர்களை கேட்டாக்க நாங்கள்லாம் எதுவும் பாவம் செய்யறது இல்லை, நாங்கள்லாம் அப்படி எதுவும் பாவம் செய்யறது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் எதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். எதெல்லாம் பாவம், எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்கின்ற போதுதான் அது பாவமாக மாறுகிறது. இப்ப பாவம்னா என்னன்னே தெரியல, அதனாலதான் நம்ம நாங்கெல்லாம் பாவமே செய்யலைங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹலால் ஹராம் என்று இருக்கிறது. அது சாப்பாட்டுல மட்டும்தான் நம்மவர்கள் பேணி வருகின்றார்கள். சாப்பாட்டுல ஹலாலானதை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அது இருக்குது, ஹலாலானதை சாப்பிடணும் என்பது ஒரு பகுதி. அதே நேரத்தில் பேசுவதிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது, கேட்பதிலும் செவியுறுவதிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது. பார்ப்பது, கேட்பது, பேசுவது எல்லாத்திலையுமே ஹலால் ஹராம் இருக்கிறது. அவற்றை நாம் தெரிந்து கொள்கின்ற போதுதான் நாம் எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோம், இதுவரையும் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். கணிதத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சொன்னீங்க, முதலில் உணவு குறித்து நாம் பார்க்கின்ற போது, உணவை நீங்கள் தூய்மையான ஹலாலான உணவையே சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈமான் கொண்டவர் ஈமான் கொள்ளாதவர் அப்படின்லாம் வித்தியாசம் காட்டவில்லை, எல்லாருக்குமே சேர்த்து மக்களே என்று அல்லாஹ் சொல்கிறார். யாயுகன் நாஸ், மக்களே, குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, இந்த பூமியில் ஹலாலான தய்யிபான நல்ல உணவையே உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்கள், இந்த பூமியிலிருந்து விளையக்கூடிய நல்ல உணவையே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இதுல மூமின் என்றோ காஃபிர் என்றோ வித்தியாசப்படுத்தவில்லை, பொதுவாக மக்கள் அனைவருக்குமே அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை விதிக்கின்றார். அந்த வகையில நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலான உணவா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். ஹலாலான உணவை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களுக்காக தனிப்பட்ட முறையில அல்லாஹ் அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோரே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்லதை சாப்பிடுங்கள், நல்லவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ப இது ஈமான் கொண்டவர்களுக்காக தனிப்பட்ட முறையில அழைத்து சொல்கிறார். அப்ப பொதுவாக மக்களை அழைத்து சொல்கின்ற போதும் அதுதான் ஹலாலானதை நல்லதை சாப்பிடுங்கன்னு சொல்றோம். ஈமான் கொண்டவர்களுக்கும் அதுதான்.
ஆக எல்லோரும் நல்ல உணவை சாப்பிட வேண்டும், ஹலாலானதை சாப்பிட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஹலாலானதை சாப்பிடுறோம், சரிங்க. நாங்க அதாவது சாப்பிடுவதற்கு முன்பாக நாங்கள் அந்த கோழியையோ அல்லது ஆட்டையோ நாங்கள் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிதான் நாங்க அறுத்துதான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நம்ம பார்க்கலாம். அப்ப அதுக்கு முன்னால நம்ம கவனிக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் இருக்குது. அறுக்கும் போது நீங்க பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டீங்க, அதனால அது ஹலால் ஆயிடும். ஆனா அதுக்கு முன்னால நீங்க வாங்கினது, காசு கொடுத்து வாங்கினது, அந்த காசு ஹலாலா அப்படின்னு பார்க்கணும்ல. அதை யார்ட்டையாவது ஏமாத்தி நீங்க வாங்கியிருக்கிறீங்களா? ஏமாத்தி அதை சம்பாதிச்சிருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் வியாபாரம் செய்கின்ற போது பொய் பேசி வியாபாரம் செய்து அதில் ஈட்டிய பணமா? அதை பார்க்கணுமா இல்லையா? அதே போல எடையை போடும் போது நீங்க சரியான முறையில் அளவு போடாம, எடை போடாமல் அதுல குறைபாடு செய்து அடுத்தவங்களை ஏமாத்தி ஈட்டிய பணமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தவங்களுடைய வீட்டுல மேயக்கூடிய கோழியை எடுத்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அறுத்து ஹலால் ஆக்கிட்டேங்க, நான் ஹலால் பண்ணி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? அது மாதிரி இருக்கிறது. நம்ம அறுக்கும் போது ஹலால், அதாவது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லியாச்சுங்க, ஹலால் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு முன்பாக கவனிக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அப்ப நாம் ஈட்டிய பணம் ஹலாலா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அனைத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஆக நாம் ஈட்டிய பணம் ஹலாலாக இருக்க வேண்டும். அதே போல அதை யாரிடமும் ஏமாற்றி ஈட்டிய பணமாக இருக்கக்கூடாது. பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், தவறான முறையில் உங்கள் மத்தியில் உங்களுடைய உணவை சாப்பிடாதீர்கள். தவறான முறையில ஈட்டிய பணத்தில் இருந்து நாம சாப்பிடக்கூடாது. அல்லது நம்முடைய உறவினருக்கு சேர வேண்டிய சொத்து அதை கொடுக்காம நம்ம அபகரிச்சுக்கிட்டு அதை வைத்துக் கொண்டு சாப்பிடுவது, அல்லது யாராவது நமக்கு வைத்திருங்கள், நான் ஒரு மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்து வைத்த பணத்தை அவன் கேட்கும் போது கொடுக்காம ஏமாத்திட்டு அதுக்கு பிறகு அந்த பணத்திலிருந்து சாப்பிடுவது, இப்படி எத்தனையோ இருக்கு. அப்ப கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, நாம் ஹலால் பண்ணிட்டு சாப்பிடுவது பெருசு இல்லை, அதுக்கு முன்பாக கவனிக்க வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. எனவே நாம் ஈட்டிய பணம் அது எவ்வாறு வந்தது? நாம் உழைத்து சம்பாதித்த பணமா, அல்லது யாராவது நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்களா, அல்லது நம்முடைய பெற்றோர் நமக்கு கொடுத்த பணமா என்பதை பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஹலால். பெற்றோர் நமக்கு கொடுக்கிறாங்க, அல்லது நண்பர்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறாங்க, நாம் கையால் உழைத்து ஈட்டிய பணம், இப்படி எல்லாம் இருந்தாக்க ஹலால். அதெல்லாம் நீங்க தாராளமாக சாப்பிடலாம். வல் ஹலால் பையின் வல் ஹராம் பையின், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஹலால் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்குது, எது ஹலால் அப்படிங்கிறதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டு விட்டது. ஹராம் என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஆனா பைனவுமா முத்தஷாபிஹாத், இந்த இரண்டுக்கும் இடையே சந்தேகத்திற்குரியவை இருக்கின்றன, அவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஒருவர் ஹராமான ரிஸ்கை, உணவை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தால் அவருடைய துஆ எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும்? எனவே நாம் சாப்பிடுகின்ற உணவு, உட்கொள்ளக்கூடிய உணவு சுத்தமானதாக ஹலாலானதாக இருக்க வேண்டும், ஹராமானதாக ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, அப்படி நம்ம பார்க்கின்ற போது இன்றைய ஹராமான வழியில எத்தனையோ வழியில நமக்கு பணம் வந்துட்டு இருக்குது. வட்டி மூலம் வருது, அதே வங்கி வட்டியில வருது. சில பேரு பதவியில இருக்கக்கூடியங்க லஞ்சம் வாங்கி கொள்கிறார்கள், அதன் மூலம் வருது. டாக்ஸ், அதாவது வரி கட்ட வேண்டிய அந்த வரியை ஏமாற்றி விடுகிறார்கள், அந்த பணத்தையும் வச்சு சாப்பிடுறாங்க. ஆன்லைன்ல சூதாடி சம்பாதிக்கிறார்கள், மோசடி செய்து சம்பாதிக்கிறார்கள், பொய் சொல்லி சம்பாதிக்கிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம பார்த்தா ஏராளமான வழிகளில் மனிதர்களுக்கு பணம் கிடைக்கிறது. அப்ப அதெல்லாம் ஹலாலா என்பதை நம்ம பார்க்கணும். இப்ப ஹராமான வழியில, ஏராளமான வழியில மனிதர்களுக்கு பணம் கிடைக்கிறது.
இன்றைக்கு எப்படியாவது பணம் கிடைத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்க கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய, அதை சாதாரணமாக கருதக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். எனவே இது மாதிரி தவறான வழியில் ஈட்டக்கூடிய, தவறான வழியில் வரக்கூடிய பணத்திலிருந்து நாம் உட்கொள்கின்ற போது அது எவ்வளவுதான் பிஸ்மில்லா அல்லாஹ் சொன்னாலும் அது ஹலால் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கணித்தக்கூடிய இஸ்லாம் பெரியவர்களே, சோர்களே, இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஹலாலான உணவுக்கு இலக்கணம் சொல்கின்றார்கள். ஒருவர் தம்முடைய கையால் உழைத்து சம்பாதித்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு தான் ஹலால், மிகச் சிறந்த உணவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். மாகல அஹதுன் தஆமன் கத்து கைரன் மின் ஐயாக்குல மின் அமலி யதிஹி. ஒரு மனிதர் தம்முடைய கையால் உழைத்து சம்பாதித்து ஈட்டுகின்ற பணத்தை விட சிறந்த பணம், சிறந்த உணவு வேற எதுவும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதற்கு சான்றாக ஒரு செய்தியும் சொல்கின்றார்கள். இன்ன நபியல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கான யகுலு மின் அமலி யதிஹி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் நபி, அல்லாஹ்வின் தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய கையால் உழைத்து சம்பாதித்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதுக்கு சான்றோடு நமக்கு சொல்கின்றார், உதாரணத்தோடு சொல்கின்றார். கணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இது மாதிரி ஒவ்வொருவரும் தம் கையால் உழைத்து சம்பாதித்து ஈட்டக்கூடிய அல்லது மாதம் மாதம் பெறக்கூடிய சம்பளம் அல்லது இது மாதிரியாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் சாப்பிடக்கூடிய அந்த உணவுதான் மிகச்சிறந்த உணவு என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆக இந்த உணவு விஷயத்துல நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஹலால் ஹராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கின்ற போது எத்தனையோ பாவங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில பார்வைகள் குறித்து எத்தனையோ இருக்கு. அதாவது ஹலாலான பார்வை, ஹராமான பார்வை அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப உணவுல மட்டும் ஹலால் ஹராம் கிடையாது, பார்க்கக்கூடிய பார்வையிலும் எது ஹலால் எது ஹராம் என்று இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்ப மூமினான ஆண்களை பார்த்து முதலிலே அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் லில் முஃமினீன யகும்மு மின் அப்சாரிஹிம் யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும். அதாவது மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தம்முடைய பார்வைகளை தாழ்த்து கொள்ளட்டும், அவர்கள் தம்முடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சொல்லுமாறு, மூமினான ஆண்களுக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகிறார். அதுதான் சிறந்தது, தூய்மையானது, மனதுக்கு தூய்மையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போலவே பெண்களுக்கு தனி கட்டளை, வகுல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இல் முஃமினாத் யஹ்லுல்ன மின் அப்சாரிஹின்ன யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா என்ற தொடர் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தம்முடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், தம்முடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும், இயல்பாக தெரியக்கூடிய அதாவது கை, முகம், கால் இவற்றை தவிர மற்ற அனைத்துமே அவர்கள் மூடி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி, யார் இயல்பாக உள்ள நிலையில் அவர்களை பார்க்கலாம், யாரெல்லாம் பார்க்க கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா வரிசையாக பட்டியலிடுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, நம் பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலும் ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது. அப்ப இப்ப நாம புரிந்து கொள்ளலாம் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நம்முடைய பார்வைகளால் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் பொழுதுபோக்கு என்று பார்க்கக்கூடிய நம்முடைய மொபைல்லேயே நம்ம பார்க்கக்கூடாத காட்சிகள் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்க்கிறார்கள், தேவையில்லாத காட்சிகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய பார்வைகள் அங்கே பாவம் செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பார்வை பாவம், அவருடைய கண்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த கண்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கண்களில் இருந்து புறப்படக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த பார்வை எது ஹலால் எது ஹராம் என்பதை நாம பார்க்கணும். அப்ப நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய பார்வை இருக்கிறது. நம்முடைய பெற்றோரை பார்ப்பது,
காபத்துல்லாவை பார்ப்பது, குர்ஆனை பார்ப்பது, இதெல்லாம் நன்மையை ஈட்டித் தரக்கூடிய பார்வை. தம்முடைய உறவினர்கள் அல்லாத அந்நிய பெண்களை பார்ப்பதுதான் ஒரு மனிதனுக்கு தடை செய்யப்பட்ட பார்வை. அப்ப அவன் அப்படி பார்க்கின்ற போது அவனுக்கு தீமைகள் ஏற்படுகின்றன, அவன் தீமைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். சான்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய உடல் உறுப்புகள் எத்தனை பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு சான்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது எந்த மனிதனும் விபச்சாரத்தின் ஒரு பங்கை அடையாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு மனிதனுடைய கண்களும் பாவங்களை, அதாவது விபச்சாரம் செய்கின்றன, கால்கள் விபச்சாரம் செய்கின்றன அப்படின்னு ஒவ்வொன்றா வரிசையா சொல்கிறார். கண்களுடைய விபச்சாரம் என்ன? அந்நிய பெண்ணை பார்ப்பது, காம உணர்வோடு பார்ப்பது, இதுதான் கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம். கால்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன? அதை நோக்கி, தவறான பாதையை நோக்கி அவன் செல்வது. கால் எடுத்து நடந்து செல்கிறான் அல்லவா, அதுதான் செல்வது கால்கள் செய்யக்கூடிய விபச்சாரம். கை அந்நிய பெண்ணை தொடுவது, அதுதான் கை செய்யக்கூடிய விபச்சாரம். ஆக இப்படி உடல் உறுப்புகள், ஒவ்வொரு உடல் உறுப்பும், நம்முடைய உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய அந்த பாவங்களை விபச்சாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம், எத்தனை பாவங்களை நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நான்லாம் பாவமே செய்யலைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம பாவம்னா என்னன்னு தெரியாதனால பாவமே செய்யலைங்க, நான் பாவமே செய்யலைங்க அப்படின்னு ஒவ்வொரு மனிதரும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் எத்தனை பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை அவர்களே, மறைந்திருந்து பார்ப்பது அல்லது அவன் எங்க போறான் அப்படின்னு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு தவறான பார்வையில, எதுக்கு அவன் வீட்டுக்கு இன்னாரும் அடிக்கடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருப்பது, அப்படி அடுத்தவங்களை பார்க்கறதுக்காக, நோட்டமிடுவதற்காக பார்வையை செலுத்துவது, இதெல்லாம் தவறான பார்வைகள், நமக்கு பாவத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்வைகள். இப்படி எத்தனையோ இருக்குது, இப்படி எத்தனையோ பார்வைகள் இருக்கின்றன. இதன் மூலம் நம்ம பல்வேறு தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக பேச்சுல ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது. உணவுல மட்டும் இல்ல, நாம் கேட்கக்கூடிய இந்த பேசக்கூடிய பேச்சு, கேட்கக்கூடிய செவியுறக்கூடிய அந்த செவியுறுதல், எல்லாவற்றிலும் ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது. அப்ப எதை பேச வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இவற்றையெல்லாம் பேசக்கூடாது, இவற்றையெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசினா நன்மை, இதெல்லாம் பேசினா தீமை என்று நமக்கு இஸ்லாம் நமக்கு வரையறுத்து கொடுக்கிறது. அப்ப இதுதான் ஹலால், இது ஹராம். அப்படி நம்ம பார்க்கின்ற போது நல்ல பேச்சு, நல்ல விஷயங்களை, மக்கள் நேர்வழி பெற வேண்டும், நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக நாம் பேசக்கூடிய பேச்சு அனைத்துமே இபாதத்தாக, நன்மை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது. அப்ப நம்ம நல்ல விஷயங்களை பேசுறோம், மக்கள் கேட்கிறாங்க, கேட்பது அவர்களுக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. நல்ல பேச்சுகளை கேட்கிறாங்க, கேட்பதற்கு நன்மை, பேசுவதற்கு நன்மை. அதுவே தீய பேச்சை பேசுவது தீமை, கேட்பது தீமை. ஆக இரண்டையும் நம்ம பார்க்கணும். இப்ப இரண்டு விதத்திலும் இருக்கிறது. ஆக நல்ல பேச்சுகளை பேச வேண்டும். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டாரோ அவர் பேசினால் நன்மையை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். அப்ப பேசுனா நல்ல விஷயங்களை பேசணும், அது நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடியது. தீய பேச்சுகள் பேசினால் அது நமக்கு தீமை. எனவே இந்த நாவின் மூலம் நாம் நன்மையும் ஈட்டிக் கொள்ளலாம் அல்லது தீமைகளையும் சேர்த்து கொள்ளலாம். அப்ப அதனால நம்முடைய உடல் உறுப்புகளை பேணி நடப்பது, உடல் உறுப்புகளை பாதுகாப்ப வைத்துக் கொள்வது, அதன் மூலம் நன்மைகளை ஈட்டுவது, அதுல கவனம் செலுத்தணும். நன்மை ஈட்ட முடியலன்னா அமைதியா இருந்தார். அது அல்லாம அவனை பத்தி இவனை பத்தி பேசுவது, புறம் பேசுவது, பொய் பேசுவது, கோல் சொல்வது, இது எல்லாமே இந்த நாவின் மூலம் நடக்கக்கூடிய தீமைகள். இப்படி நம்ம பார்க்கும்போது ஹலால் எது, ஹராம் எது, எவ்வளவு நாம் வார்த்தைகளை பேசும், எவ்வளவு தீமைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை சொல்கின்றார்கள், அதாவது நாவுகள் செய்யக்கூடிய தீமைகளின் காரணமாக ஒருவன் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க.
அப்போது சகாபாக்கள் கேட்கிறாங்க, நாம் பேசக்கூடிய பேச்சுகளுக்காகவும் தண்டிக்கப்படுவோமா அப்படின்னு சகாபாக்கள் கேட்டபோது, ஆம், ஒருவனுடைய பேச்சு அவனை நரகத்திற்கு இழுத்து செல்லும் என்று நபிசல்லாஸ் அவர்கள் சொல்கின்றார். ஆக நம்ம சாதாரணமா பேசி விடுகிறோம். ஆனால் அந்த நாம் பேசிய பேச்சின் காரணமாக எவ்வளவு சிரமங்கள் அடுத்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்குது, எத்தனை பேர் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் இந்த பேச்சு தான் காரணம். அப்ப இந்த நாம் பேசிய தவறான பேச்சின் காரணமாக அவங்களுடைய உறவே விரிசல் அடைந்திருக்கிறது, எத்தனையோ பேருக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் இந்த நாவு தான் காரணமாக இருக்குது. அப்ப அதனால இந்த நாவை பேணி கொள்ள வேண்டும். பேசினால் நன்மையை பேச வேண்டும் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார். புறம் கூறுவது இன்னைக்கு மிக சாதாரணமாக ஆகிவிட்டது. புறம் பேசுவது, அடுத்தவனை பத்தி பேசுவது இன்னைக்கு இயல்பாக ஆகிவிட்டது. 2 பேர் சேர்ந்தாக்க 3வது ஒரு நபரை பத்தி தான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. 3வது ஒருத்தரை பத்தி பேசும். அவர் பத்தி தெரியுமா, அவரை பாத்தீங்களா, எப்படியெல்லாம் போயிடுறாரு, அவருடைய நடைய பாருங்களேன், அவர் ஒரே பெருமையா அப்படி நடக்கிறார். இப்படி அடுத்தவரை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம். பேசினாவே அடுத்தவரை பத்தி பேசும். அப்ப உங்களில் ஒருவர் தம்முடைய இறந்த சகோதரன், இறந்து போன சகோதரன், அவனுடைய இறைச்சியை பிச்சு பிச்சு சாப்பிட விரும்புவாரா அப்படின்னு சொல்லி மிக கடினமாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆக புறம் பேசுவது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே உணர்த்துகிறார். இறந்து போன சகோதரர் அவருடைய இறைச்சியை பிச்சு சாப்பிடுவதுன்னா எவ்வளவு ஒரு கடினமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா இங்கே ஒரு கோரமான உதாரணத்தை காட்டுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு கொடுமையானது நாம் இந்த கீபத், புறம் பேசுவது. புறம் பேசுவது குறித்து சஹாபாக்கள் கேட்டார்கள். அதாவது புறம் பேசுவதுன்னா என்ன அப்படின்னு கேட்டபோது, உங்களுடைய சகோதரர் எதை வெறுப்பாரோ, உங்களுடைய சகோதரர் எதை வெறுப்பாரோ அதை பேசுவது. உதாரணமா நெட்டையும் குட்டையும் கருப்பேன் இது மாதிரி எல்லாம் சொல்றான். அந்த ரொம்ப பாக்குறதுக்கு கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த பனைமரம் மாதிரி வளர்ந்திருக்கானே அவன் தான். இது மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா? இதெல்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க சங்கடப்படுவாரா இல்லையா? நேரடியா கேட்டாக்க சங்கடப்படுவாரா இல்லையா? இது மாதிரி வார்த்தைகளை பேசுவது, அதுக்கு பேர் தான் புறம்னு சொன்னாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க பேசுறது அவரிடம் இருந்தாலுமா? அவர் அவன் மாதிரி ஒரு நல்லா வளர்ந்திருக்காரு, அல்லது கட்டையா இருக்காரு, குட்டையா இருக்காரு, இது மாதிரி அப்படிதான் இருக்கிறாரு, அதை நாங்க பேசுறது அவரிடம் இருந்தாலுமா, அதுவும் புறமா அப்படின்னு கேட்ட போது, ஆம், நீங்கள் பேசுவது அவரிடம் இருந்தால்தான் அது புறம், அவரிடம் இல்லை என்றால் அதுக்கு பேரு அவதூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். இப்படி நாம் பார்க்கின்ற போது பேசுவது, நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஹலாலான பேச்சியது, ஹராமான பேச்சியது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும். குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, இது போன்று இந்த நாவை பயன்படுத்தலாம். நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்குது. அதை பேசி இந்த நாவின் மூலம் நம்ம நன்மைகளை ஈட்டிக் கொள்ளலாம். அது அல்லாமல் தீமைகளை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அது கேட்டாக்க நாங்க எதுவுமே செய்யல, தப்பு செய்யல, தவறுகள் செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தவறு எது அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அதே போலதான் செவியுறுவதிலும் நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. நல்ல விஷயங்களை கேட்டா நமக்கு நன்மை கிடைக்கும். தீய விஷயங்கள் 2 பேர் உட்கார்ந்து புறம் பேசுறாங்க, அதோட சேர்ந்துக்கிறது. நம்ம தனியா தானே இருக்கோம், கூட்டு சேர்ந்துக்கிறது. 3வது ஆளாக அவங்களோட போய் நானும் உட்கார்ந்துக்கலாமா பாய் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்களோட உட்கார்ந்துக்கிட்டு அவரும் சேர்ந்து, ஆமா பாய் அவர் அப்படிதான் பாய் அப்படின்னு சொல்லி இவரும் சேர்ந்துக்கிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறது. அப்ப 2 பேர் பேசக்கூடிய அந்த தீமையில நாம 3வது ஆளா நம்மளும் போய் சேர்ந்துக்கிறோம். இப்படிதான் அந்த புறம் அப்படியே வளர்ந்து கொண்டு போகிறது. ஆக இப்படி பார்க்கின்ற போது நல்ல விஷயங்களை கேட்கின்ற போது அதற்கு நன்மை உண்டு. அதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், வைதா குரியா அலைஹிமுல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்படுகின்ற போது, குர்ஆன் ஓதப்படுகிறது, அப்படி ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், மௌனமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மௌனமாக இருந்து அந்த குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டால் கேட்பதற்கு நன்மை உண்டு. அதே நேரத்துல இந்த பக்கம் புறம் பேசுறாங்க, அங்க போய் நம்ம புறம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் அதற்கான தீமை
அந்த தீங்குல தீமையில நம்ம பங்கு பெறும். இப்படி நான் பார்க்கின்ற போது எல்லாவற்றிலும் ஹலால் ஹராம் இருக்கிறது. உணவுல மட்டுமல்ல, நான் பேசக்கூடிய பேச்சு, பார்க்கக்கூடிய பார்வை, செவியுறக்கூடிய அந்த செவியுறுதல், அனைத்திலுமே நன்மை தீமை என்பது இருக்கிறது, ஹலால் ஹராம் என்பது இருக்கிறது. இதை பேணி நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். ஈருலக நன்மைகளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நல்ல நம்முடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டு உடல் உறுப்புகள் மூலம் நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.